ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பில்லியனியர் சீட்ஸ். இன்னைக்கு நாம எஃப்டியோட டூ டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? குமுலேட்டிவ் எஃப்டி அண்ட் நான் குமுலேட்டிவ் எஃப்டி, இது ரெண்டு தான் எஃப்டியோட டூ டைப்ஸ். ரெண்டுமே சேம் எஃப்டி தான், பட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரிசீவ் ஆகுது அப்படின்றதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்னா என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் இம்மீடியட்டா வித்ரா செய்ய முடியாது, பட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ரீஇன்வெஸ்ட் ஆகும். மெச்சூரிட்டி டைம்ல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஒன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டா நமக்கு. குமுலேட்டிவ் எஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் நம்ம இமீடியட்டா வித்ரா பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு மெச்சூரிட்டி டைம் வரும்போது நம்ம டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து ஓவராலா நம்மளுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் நம்மளுக்கு கையில கிடைக்கும். இது ஒரு லாங் டேர்ம் growth. இத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? மீனா ஒரு பிரைவேட் கம்பெனில டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் சேல் பண்ணது மூலமா ஒரு 2 lakhs rupees அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ருபீஸ் வந்து அவங்களுக்கு 5 yearsக்கு அப்புறம் தான் தேவை இருக்கிறதுனால அதை அவங்க சேஃபா ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்பினாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனால அவங்க குமுலேட்டிவ் எஃப்டியை சூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் 2 lakhs, டைம் பீரியட் 5 years, இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5 per year. எஃப்டில இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும், which means இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், நமக்கு வர வட்டிக்கும் சேர்த்து வட்டி கிடைக்கும். அது எப்படின்னு சொல்லி சின்ன கால்குலேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இயரோட முடிவுல மீனா டெபாசிட் பண்ண 2 lakhsக்கு 15,000 இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்குது. அண்ட் தென் இதே அவங்களோட செகண்ட் இயர்க்கான இனிஷியல் அமௌண்ட் ஆகுது. எவ்வளோனா 2 lakhs plus 15,000 ரெண்டும் சேர்த்து 2 lakhs 15,000 அவங்க செகண்ட் இயரோட முதல் பணமா ஆகுது. ஸோ செகண்ட் இயரோட எண்டிங்ல 2 lakhs 15,000க்கும் சேர்த்தே தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட் ஆயிருக்குது. செகண்ட் இயரோட எண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 16,125 rupees. 2 lakhs 15,000 plus 16,165 rupees, ஓவராலா 2 lakhs 31,125 rupees வந்து அவங்க தேர்ட் இயரோட இனிஷியல் அமௌண்டா மாறுது. அப்போ அவங்க தேர்ட் இயரோட எண்ட்ல அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே 17,334 rupees கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களோட ஃபோர்த் இயரோட இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 2 lakhs 31,125 rupees பிளஸ் 17,334 rupees ரெண்டும் சேர்த்து 2 lakhs 48,459 rupees வந்து அவங்க ஃபோர்த் இயரோட இனிஷியல் அமௌண்ட் ஆகுது. ஃபோர்த் இயரோட எண்டிங்ல அவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 18,634 rupees. ஃபிஃப்த் இயரோட இனிஷியல் அமௌண்டா எவ்வளவு வருது அப்படின்னா 2,67,093 rupees வருது. இது எப்படி அப்படின்னா 2,48,459 rupees பிளஸ் 18,634 rupees, இது ரெண்டும் ஒன்னு சேர்த்து 2,06,093 rupees வந்து இவங்களோட ஃபிஃப்த் இயரோட இனிஷியல் அமௌண்ட் ஆகுது. இவங்களோட ஃபிஃப்த் இயர்ல மட்டுமே இவங்களுக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மட்டும் 20,032 rupees கிடைக்குது. இவங்க ஃபிஃப்த் இயரோட எண்ட்ல இவங்களோட ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,87,125 rupees அப்ராக்சிமேட்டா கிடைக்குது. மீனா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ? 2 lakhs. 5 years கழிச்சு அவங்களுக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ? 2,87,125 rupees. 87,125 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்குது. மேபி இதே அமௌண்ட்டை வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல எஸ்ஐபிலயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதிகமா கிடைச்சிருக்கலாம். பட் மீனா எஃப்டி சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து இது சேஃப் அண்ட் தென் ரிஸ்க் கம்மி. இந்த காரணத்தினாலதான் மீனா குமுலேட்டிவ் எஃப்டி சூஸ் பண்ணாங்க. லாங் டேர்ம் எஃப்டி இன்க்ரீசஸ் காம்பவுண்டிங் பெனிஃபிட், இதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் மீனா வந்து இதை ரீசெக் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க டெபாசிட் பண்ணதோட அவ்வளவுதான். ஏன்னா இவங்களுக்கு டெபாசிட் பண்ணும்போது இது குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்றதுனால எஃப்டிக்கு பிக்சட் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு வரும், இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படி கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்டே கால்குலேஷன்ஸ் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ எஃப்டியை பொறுத்த அளவுக்கு அவங்க மார்க்கெட் ப்ரெடிக்டபிள் வேல்யூ தான், கோல் கிளாரிட்டி இருக்கும். இதனால பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் மீனாக்கு இல்ல. ஃபிஃப்த் இயரோட எண்ட்ல அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அமௌண்டோட ஓவராலா அவங்களோட இனிஷியல் அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நான் குமுலேட்டிவ் எஃப்டினா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீனா ஸ்டோரியில மீனா வந்து இன்ட்ரெஸ்ட் மந்த்லி வித்ரா பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் இயரோட கேபிட்டல் அமௌண்ட்டை ரீஇன்வெஸ்ட் ஆயிடுச்சு, அப்படிதானே? நான் குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்றது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம மந்த்லி ஆர் குவார்டர்லி ஆர் ஹாஃபலி ஆர் இயர்லி நம்ம வித்ரா பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் தான் எடுக்க முடியும், பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு மெச்சூரிட்டி டைம்ல தான் கொடுப்போம். நான் குமுலேட்டிவ் எஃப்டி அப்படின்றது
நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம், பிரின்சிபல் அமௌண்ட்டா நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மந்த்லி ஆர் குவார்டர்லி ஆர் ஹாஃபலி ஆர் இயர்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து நான் குமுலேட்டிவ் எஃப்டி. இது வந்து பாசிவ் இன்கம் எய்ம் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். அண்ட் தென் ஓல்டு பர்சன்ஸ், ஏஜ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். நான் குமுலேட்டிவ் எஃப்டி எப்படி ஒர்க் ஆகும்ன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராமன் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். அவருக்கு ரெகுலர் சேலரி கிடையாது, ஆனா மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அவருக்கு பிஎஃப் அமௌண்ட் லம்சமா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. அவர் அதை நான் குமுலேட்டிவ் எஃப்டில டெபாசிட் பண்ணணும்னு விரும்புறாரு. பிகாஸ் நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் மந்த்லி கிடைக்கிற மாதிரி அவர் டெபாசிட் பண்ணணும்னு விரும்புறாரு. சோ நான் குமுலேட்டிவ் எஃப்டி சூஸ் பண்ணி 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவரு 3 lakhs rupees டெபாசிட் பண்றாரு. டென்யூர் வந்து 5 years. 5 years டென்யூருக்கு 3 lakhs rupees நான் குமுலேட்டிவ் எஃப்டில மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி டெபாசிட் பண்றாரு. சோ 3 lakhsக்கு 7% இன்ட்ரெஸ்ட் இன் தி சென்ஸ் 21,000 வருது. ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கேட்டதுனால 21,000 12 டிவைட் பண்றாங்க. சோ 21,000 12 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 1,750 rupees கிடைக்குது. மந்த்லி அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 1,750 rupees. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாசமும் அவருக்கு 1,750 rupees பாசிவ் இன்கமா கிடைக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் மெச்சூரிட்டி டேட்ல தான் அவருக்கு கையில கிடைக்கும். இதுதான் நான் குமுலேட்டிவ் எஃப்டி. நான் குமுலேட்டிவ் எஃப்டி கிரியேட்ஸ் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் குமுலேட்டிவ் எஃப்டி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஒரு சின்ன கம்பாரிசன் பாத்துடலாமா, குமுலேட்டிவ் எஃப்டி விசஸ் நான் குமுலேட்டிவ் எஃப்டி. குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும், ஹை மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும், லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு பெஸ்டானதா இருக்கும். நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் வித்ரா பண்ணிக்கலாம், ரெகுலர் இன்கம் சப்போர்ட் கிடைக்கும், மந்த்லி நீட்ஸ் இருக்கவங்களுக்கு இது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஒரு குவிக் கம்பாரிசன் டேபிள் பாத்திரலாம். குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் யூசேஜ் பார்த்தோம்னா ரீஇன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்ட்ரெஸ்ட் யூசேஜ் பே ஆகிட்டே இருக்கும். நமக்கு மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃபலி ஆர் இயர்லி ஒன்ஸ் பே ஆகிட்டே இருக்கும். குமுலேட்டிவ் எஃப்டில இன்கம் ஃப்ரீக்வன்சி நமக்கு மெச்சூரிட்டி டைம்ல தான் ஓவராலா கிடைக்கும். நான் குமுலேட்டிவ் எஃப்டில இன்கம் ஃப்ரீக்வன்சி நமக்கு மந்த்லி, குவார்டர்லி ஆர் ஆனுவலி நமக்கு கிடைச்சிரும். குமுலேட்டிவ் எஃப்டியோட growth லெவல் ரொம்ப ஹையரா இருக்கும். நான் குமுலேட்டிவ் எஃப்டியோட growth லெவல் ஸ்லைட்லி லோவரா தான் இருக்கும். ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கவங்களுக்கு குமுலேட்டிவ் எஃப்டி கரெக்டானதா இருக்கும். பாசிவ் இன்கம் வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் குமுலேட்டிவ் எஃப்டி கரெக்டானதா இருக்கும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு குமுலேட்டிவ் எஃப்டி வந்து கரெக்ட் ஆப்டா இருக்கும். ரிட்டையர்டு பர்சன்ஸ்க்கு நான் குமுலேட்டிவ் எஃப்டி ஆப்டா இருக்கும். யங்கர் ஜெனரேஷன்ஸா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குமுலேட்டிவ் எஃப்டி ஆப்டா இருக்கும். ரிட்டையர்ட் பர்சன்ஸ்க்கு நான் குமுலேட்டிவ் எஃப்டி இருக்கும் அப்படின்றது ஒரு வரியில ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா குமுலேட்டிவ் எஃப்டினா க்ரோ மணி, நான் குமுலேட்டிவ் எஃப்டி கெட் இன்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பத்தி பேசலாம்னு சொல்லி கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.